Hi friends, now I'm a logic teacher. So this is question number 8 from exercise number 6.3. Okay. First we have to read the question carefully. E is a point on the side AD produced of a parallelogram ABCD. First இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு அப்படின்னா வித்தவுட் டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன டயக்ராம்ங்கிறத வி ஹாவ் டு ட்ரா ரைட்டுங்களா. இப்போ வந்து ஒரு பேரலோகிராம் இருக்குது ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிக்கலாம். பேரலோகிராம்னா என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் ஈக்குவல் லென்த் இருக்கும் பேரலோகிராம். ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டாங்க. ஏபிசிடி. ஓகே. இப்போ என்னென்னா E is a point on the side AD produced of a parallelogram. AD producedனா என்ன? இந்த சைடு AD இருக்கு இல்லையா, ADயோட எக்ஸ்டென்ஷன். ஓகே. ஸோ சம் பாயிண்ட் ஹியர் E ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ AD ப்ரொடியூஸ்னா இங்கிருந்து சைடு ADயோட எக்ஸ்டென்ஷன். ஓகே. அண்ட் BE intersects CD at F. BE அப்படின்னு சொல்கிறாங்க. B எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. E எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா என்ன சொல்கிறாங்க? BE லைன் intersect CD at F. இங்கே வந்து இன்டர்செக்ட் பண்ணுது எஃப்ங்கிற பாயிண்டில். ஓகே ரைட். ஸோ we have to show that triangle ABE, this triangle ABE is similar to triangle CFB, இந்த triangle CFB. so ABE and CFB இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லி we have to show. ஓகே ஓகே. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சிமிலாரிட்டி க்ரைட்டேரியன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஓகே ரைட். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ நார்மலி பேரலோகிராமில் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. எப்படி இருக்கும், A will be equal to C and this angle D will be equal to this total angle B இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ என்ன சொல்லலாம், angle A is equal to angle C. ஓகே. ஒன் மோர் திங் இருக்குது. இப்போ பேரலோகிராம் அப்படிங்கிறது என்ன, சேம் லென்த்து. இப்போ இதுவும் சேம் லென்த்து, இதுவும் சேம் லென்த்து. அப்போ இந்த ரெண்டு லைனும் எப்படி இருக்கும், பேரலாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ பேரலல் பிட்வீன் பேரலல் லைன்ஸ் த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. அதாவது பேரலல் லைனுக்கு இடையில இருக்கிற ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் F அண்ட் திஸ் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த எஃப்னு மட்டும் எழுத மாட்டோம். எப்படி எழுதுவோம், CFB. இது எப்படி எழுதுவோம், ABE ஆங்கிள். இந்த B ஆங்கிள் எப்படி எழுதுவோம், ABEன்னு எழுதுவோம். ஹவுலி ரைட் திஸ் ஆங்கிள் CFB. ஸோ we can write it like angle AB, this angle ABE which is equal to angle CFB. okay, CFB. எதனால் B and F are equal அப்படின்னு சொல்கிறோம், alternate angles between parallel lines. ஓகே, alternate angles between parallel lines. ஓகே. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, A is equal to C. ஒய் இந்த A எப்படி எழுதலாம், BAE ஆங்கிள் BAE which is equal to this angle BCF, angle BCF. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இங்கே எழுதணும் அப்படின்னா, we are dealing with two triangles இல்லையா, ABE and CFB. அப்போ நம்ம in triangle
ABE and triangle CFB. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள் B is equal to angle F. அதாவது angle B of triangle ABE is equal to angle F of triangle CFB. அதான் மீனிங். ஓகே, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இப்போ இந்த பேரலலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? பட் இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏ ஆஃப் இந்த ட்ரையாங்கிள், ஆங்கிள் ஏ ஆஃப் ஏபிஇ, இந்த சிங்கிறது என்னது? ஆங்கிள் சி ஆஃப் சிஎஃப்பி. இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வெவ்வேறு ஆங்கிள், வெவ்வேறு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம வந்து சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி வந்துச்சு? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம். ஓகே, ரைட். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஇ, இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஎஃப்பி, triangle CFB, right? Hence it is proved. இது எப்படி சொல்கிறோம்? டபுள் ஏ சிமிலாரிட்டி, ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு இல்லையா? டபுள் ஏ சிமிலாரிட்டி க்ரைட்டேரியன். ஓகே, கொஷின் அவ்வளோதான், கதை முடிஞ்சுதுங்க. ஸோ 9th கொஷின். இப்போ வந்து 9th கொஷின் பார்க்க போகிறோம். 9th கொஷின் என்ன ஆக்சுவலாக? இன் ஃபிகர் 6.39 ABC, இந்த ஆங்கிள் ABC அண்ட் AMP ஆர் டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ். என்ன சொல்லிட்டாங்க? ரைட் ட்ரையாங்கிள்ஸ், ரைட் ஆங்கிள் அட் B. இந்த ABC வந்து ரைட் ஆங்கிள் அட் B அண்ட் M ரெஸ்பெக்டிவ்லி. இந்த எம்ங்கிறது ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க, அதாவது 90 டிகிரி இல்லையா? அப்போ இந்த B வந்து 90 டிகிரி, ரைட் ஆங்கிள் என்ன? 90 டிகிரி ஆங்கிள். ஓகே, ப்ரூவ் தட் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், டு ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி. ஓகே, நம்ம என்ன க்ரைட்டேரியன் இதுக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி, ஏபிசியில் நமக்கு தெரியும் B is 90 டிகிரி இல்லையா? அப்போ ஆங்கிள் ஏபிசி இஸ் ஆங்கிள் பின்னு எழுதலாம். இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்? ஏபிசின்னு எழுதணும். ஏன்னா இந்த பிங்கிறது காமன் ஃபார் போத் ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா? அதனால் ஏபிசின்னு எழுதணும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஏஎம்பி. இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி இல்லையா? அப்போ ஏஎம்பின்னு எழுதிக்கலாம். அப்போ ஆங்கிள் ஏஎம்பி ஒய் ஈச் 90 டிகிரி, ரைட்? வேறு ஏதாவது ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ஏபிசி இல்லையா? இந்த ஆங்கிள் ஏஎம்பி. இது ரெண்டுக்கும் காமனான ஆங்கிள் எது? இந்த ஆங்கிள் ஏ. இந்த ஏபிசிலையும் ஏ வருது, ஏஎம்பிலையும் இந்த ஆங்கிள் வருது. ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் போத் த ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா? அப்போ angle A which is equal to angle A common angle for the two triangles. So என்ன சொல்லலாம்? we can say that triangle ABC, இந்த triangle ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாம். triangle AMP. okay, right. first this is the first case, right? So what is the second case? Second case பாருங்க, CA by PA is equal to BC by MP அப்படின்னு we have to prove, to show இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அதை எதுக்காக ஒன்றுன்னு வச்சுக்கிறோம்? ஆல்ரெடி we proved these two triangles are similar. அப்போ from 1 we know that these two triangles are similar இல்லையா?
அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வில் பி ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். அப்போ இந்த சைடு ஏசி ஆர் சிஏ, சிஏவோட கரஸ்பாண்டிங் சைடு எதுவாக இருக்க முடியும்? பிஏவாக இருக்கலாம். ஏன்னா பாருங்கள், இதுதான் ஆல்டிடியூடு இல்லையா? இப்போ இந்த சைடு தான் இந்த 90 டிகிரி வருது, இந்த சைடு 90 டிகிரி வருதா? அப்போ என்ன சொல்லலாம்? சிஏ பை பிஏ வில் பி ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க? பிசி எம்பி கேட்டிருக்காங்க. பிசி பை எம்பி, இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுவும் கரஸ்பாண்டிங் சைடு, ரைட்? நெக்ஸ்ட் வந்து இதுவும் கரஸ்பாண்டிங் சைடு. ஓகே, ஏன்னா இது ஆல்டிடியூடு, இதுவும் ஆல்டிடியூடு. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிசி பை எம்பி, இதுதான் கரஸ்பாண்டிங் சைடு. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ ஷோட். ஓகே, ரைட்.